ஸ்டாலின் ஐயா அவர்கள் நேத்து ஒரு வார்த்தை விட்டுருக்காரு. எப்படின்னா, பாஜக வந்து அவங்களுடைய எல்லா திட்டங்களுமே பார்த்தோம்னா, ஷார்ட் டெர்ம் திட்டமா தான் இருக்கும். லாங் டெர்ம் ப்ராஜெக்ட் எதுவுமே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு. அது கேட்டோனே உண்மையிலே பயங்கர சிரிப்பா இருந்துச்சு. எப்படி இப்படியெல்லாம் யார் எழுதி குடுக்குறா? ஆனா ஒண்ணு மட்டும் நல்லா தெரியுது. ஏதோ ஒரு துரந்தர் வந்து டிஎம்கேக்குள்ள நுழைஞ்சு இவருடைய இமேஜை எந்த அளவுக்கு டேமேஜ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு டேமேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஏன்னா இவர் பேசுறது எல்லாமே பார்த்தோம்னா மக்களுக்கு காமெடியாவும் தெரியுது, கோபமாவும் வருது, எரிச்சலாவும் வருது. எப்ப பாரு பாஜக 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 தான். பாஜக உள்ள வந்துருச்சு, விட்டுருங்க. வாட் நெக்ஸ்ட்னு அடுத்து போக பாருங்க. செஞ்ச சாதனைகளை சொல்லி ஓட்டு கேட்கலான்னு பார்த்தா ஒண்ணுமே இல்ல. போற பக்கம் பூரா பாத்தீங்கன்னா திமுக வேட்பாளர்கள் வந்து என்ன பாடுபடுறாங்க நமக்கே தெரியும். ஒவ்வொரு இடத்துலயுமே பார்த்தோம்னா விரட்டுறாங்க, துரத்துறாங்க. இன்னைக்கெல்லாம் ஒண்ணு பார்த்தேன். அம்புட்டு கேள்வி கேட்கறாங்க பொதுமக்கள். பொதுமக்களுக்கு உண்மையிலேயே வந்து ஒரு விழிப்புணர்வு வந்திருக்கு. எங்க தொகுதியை சேர்ந்த திமுகவின் எம்எல்ஏவை வந்து ஹவுஸ் அரெஸ்ட் மாதிரி உட்கார வச்சிட்டாங்க. எந்திரிச்சு நீ போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா மக்கள்கிட்ட வந்து ஒரு எழுச்சி வந்திருக்கு. ஒரு விழிப்புணர்வு வந்திருக்கு. உண்மையிலேயே இது வந்து ஒரு நல்ல மாற்றம் தான். இங்க மட்டும் இல்லை, எல்லா அதாவது 234 தொகுதிகளுக்கும் வேட்பாளர் மட்டும் இல்ல, ஓட்டு கேட்க போட வந்தவங்களுமே நீ ஏன் ஓட்டு கேட்க வர்ற அப்படின்னு சொல்லி கேட்கிற அளவுக்கு மக்கள் வந்து இன்னைக்கு தெளிவடைஞ்சு வந்துகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து நம்ம முதல்வர் ஐயாவுக்கு யாராவது எடுத்து சொல்லுங்க. இன்னுமே பார்த்தோம்னா சும்மா பாஜகவை பிடிச்சு தொங்க வேண்டாம். ஆல்ரெடி பாஜக உள்ள வந்துருச்சு. நாளைக்கு ஆட்சி அமைக்க போறாங்க. அதுதான் உண்மை. இப்ப இவர் சொன்னது பார்த்தோம்னா பாஜக வந்து ஷார்ட் டேர்மா யோசிக்கிறாங்க. ஷார்ட் டேர்ம் பிளானா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதை கூட சரியாக சொல்ல தெரியல. அது நமக்கு தேவையில்லை. இப்ப பார்த்தோம்னா பாஜகவினுடைய திட்டங்கள் சமீபத்துல ஒரு தம்பி ஒருத்தரை பார்த்து பேசிட்டு இருக்கும்போது தமிழ்நாடு பத்தி பேசணும். அப்ப அவர் சொன்னது இன்னைக்கு இருக்கும் இந்தியா 50 வருஷத்துக்கு முன்னாடி வந்து யோசிச்சதுக்கா அப்படின்னு சொல்றாரு. அப்ப எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. அப்ப நீங்க ஆர்எஸ்எஸ்ல இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டேன். நான் அவங்க பேசினதை வச்சு நானா கெஸ் பண்ணி கேட்கும் போதே ஆமா அப்படின்னு சொன்னாப்ல. ஆச்சரியமா இருந்துச்சு. 50 வருஷத்துக்கு முன்னாடி யோசிச்சிருக்காங்க எப்படி இன்னைக்கு இருக்க இந்தியா இது மாதிரி வரணும் அப்படின்ட்டு அப்பவே யோசிச்சிருக்காங்க. அன்னைக்கு பார்த்தோம்னா அவங்களுக்கு தெரியுமா இந்தியாவினுடைய மக்களுடைய மனநிலை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எப்படி வந்து அவங்க யூகிச்சிருக்காங்கன்னு சொல்லி பார்க்கணும். இவ்வளவு திட்டங்களை கொண்டு வர்றதுக்கு உண்டான ஒரு ஆள் அவங்க எப்படி ரெடி பண்ணிருப்பாங்கன்னு சொல்லி பார்க்கணும். இதுக்கு வந்து மக்களுடைய ஒத்துழைப்பு எந்த அளவுக்கு கொண்டு வர முடியும்னு சொல்லி பார்க்கணும். எல்லா இடத்துலயுமே வந்து ராமர் கோயிலை வச்சு மட்டுமே எங்கேயுமே ஆட்சி நடத்த முடியாது. மக்களுக்கு உண்டான அடிப்படை தேவைகளை முதல் செய்யணும். அதுதான் இங்க முக்கியமான விஷயம். மற்ற மாநிலங்கள்ல பார்த்தோம்னா அந்த காங்கிரஸ் 65 வருஷம் ஆட்சி நடத்தியிருக்காங்க. தண்ணி இருக்காது, கரண்ட் இருக்காது, ரோடு இருக்காது, பஸ் வசதி இருக்காது, பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்காது. இப்படி நிறைய ஒரு 1000 காரணங்கள் இருக்கும். அந்த மாநிலத்துக்கு என்ன தேவையோ அதுகளை ஃபுல்லாவே செஞ்சு கொடுத்துட்டா மக்கள் மனசுல வந்து அந்த ஓட்சோடின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி மக்களுடைய மனசை வந்து பாஜக அரசாங்கம் இழுத்து பிடிச்சு வச்சிருக்கு. அதுதான் உண்மை. இன்னொன்னு பார்த்தோம்னா ரொம்ப ஈஸியா சொல்லணும்னு பார்த்தோம்னா அத்தனை கோடி மக்களுக்கும் வந்து பேங்க் அக்கவுண்ட் ஓபன் பண்ணி கொடுத்துருக்கு. இங்க தமிழ்நாட்டுல பார்த்தோம்னா ஒண்ணுமே இல்ல. எதுல காப்பி அடிச்சிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தா கடைசியில முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அந்த பேர் கூட நரேந்திர தாமோதர தாஸ் மோடி அவருடைய பேர்ல இருந்து காப்பி அடிச்சதுதான். ஏன்னா நம்முடைய தமிழகத்துல பார்த்தோம்னா எல்லாருமே பெரும்பாலும் அவங்களுடைய பேரு மட்டும்தான் இருக்கும். பின்னாடி ஜாதி பேரோ அவங்களுடைய அப்பா பேரோ இருக்காது. ஆனா வடநாட்டு பக்கம் பார்த்தோம்னா அவங்களுடைய பேருக்கு பின்னாடி இல்லாட்டி பேருக்கு நடுவுல வந்து அவங்களுடைய அந்த ஜாதி பேர் இல்லாட்டி சர்நேம்னு சொல்லுவாங்க. இப்ப அமித்ஷா இருக்காரு இல்லையா, அவருடைய பேர் வந்து அந்த ஷா இருக்கு இல்லையா, அது வந்து அவங்க பரம்பரையா ஆண்களுக்கும் அந்த பேர் பின்னாடி வரும். ஷாங்கிற பேரு பெண்களுக்கும் அந்த பேர் வரும். அதே மாதிரி பார்த்தோம்னா காந்தி, மகாத்மா காந்தின்னு சொல்றோம் இல்லையா, காந்திங்கிறதுமே வந்து ஒரு சர்நேம், அந்த ஜாதியினுடைய பெயர். அது ஆண்களுக்கும் அந்த காந்திங்கிற பேர் பின்னாடி வரும், பெண்களுக்குமே அந்த பேர் வந்து பின்னாடி வரும். ஆனா இவர் வந்து நம்முடைய பாரத பிரதமருடைய பேரை கூட காப்பி அடிச்சு வச்சிருக்காங்க. இத்தனை கோடி பேருக்கு வந்து பேங்க் அக்கவுண்ட் ஓபன் பண்ணி கொடுத்திருக்காரு. ஒவ்வொரு திட்டங்களையும் பார்க்கும்போது நம்மளால வந்து கிரகிக்கவே முடியாது. ஒரு மனுஷனால இவ்வளவு திட்டங்கள் கொண்டு வர முடியுமான்னு சொல்லிட்டு எவ்வளவு ரோடு, எவ்வளவு ஏர்போர்ட், எவ்வளவு ஹாஸ்பிட்டல்ஸ், எத்தனை காலேஜஸ், எத்தனை ஐஐஎம், எத்தனை ஐஐடி கொண்டு வந்திருக்காரு, எத்தனை கிராமங்களுக்கு ரோடு, தண்ணி, டாய்லெட், ஃப்ரீ வீடு, கேஸ் கனெக்ஷன், எவ்வளவு அதெல்லாம் நம்மளால நினைச்சு ஒரு மனுஷனால இவ்வளவு சாதாரண மனுஷனால இவ்வளவு இவ்வளவு வந்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க முடியுமா? அதுதான் இங்க முக்கியமான விஷயம். இதெல்லாம் பார்த்துட்டு அவர் மனதின் குரல் வந்து பாரத பிரதமர் லாஸ்ட் ஞாயிற்றுக்கிழமை வந்து பேசுவார். அதே மாதிரி தமிழ்நாட்டிலேயும் ஆரம்பிச்சாங்க. 2 வாரம் கூட 2 மாசம் கூட அவங்களால வந்து ஓட்ட முடியல. ஏன்னா அவங்களுடைய அந்த திட்டம் இருக்கு இல்லையா, அதாவது
எல்லாரும் சொல்லுவாங்க அமித்ஷாவுக்கு வந்து மூளை அதிகம், உடம்பு பூரா மூளையாத்தே இருக்கும் போல. அது மாதிரி அவங்களுடைய திங்கிங் கெப்பாசிட்டி இருக்கு. ஆனா இங்க நம்ம தமிழ்நாட்டுல ஒரு மனதின் குரல்ல 2 எபிசோடுக்கு மேல போக முடியல. ஆனா பாரத பிரதமர் தமிழ்நாட்டில் இருக்கும் ஒரு சலூன் கடைக்காரரை பத்தி பேசுறாங்க, ஒரு பூ விக்கிறவங்கள பத்தி பேசுறாங்க, சாதாரண டீ கடைக்காரரை பத்தி பேசுறாரு. அந்த அளவுக்கு அவங்க டீம் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கு. மக்களுடைய மனசு வந்து அவ்வளவு ஈஸியா நுழைஞ்சுட்டாங்க. நமக்கே தெரியாத விஷயம் செங்கோல். ஆனா இந்தியா முழுவதுமே வந்து செங்கோலை பத்தி பேச வச்சுட்டாங்க. லாங் டேர்ம் ப்ராசஸ் இல்லாமயே தமிழ்நாட்டில் இருக்கும் மக்களை காசி தமிழ் சங்கமம் நடத்தி இப்போ 4.0 வரப்போகுது. 4வது முறையாக தமிழ்நாட்டில் இருக்கும் மக்களுக்கும், அதாவது தமிழ்நாட்டிற்கும் கடைக்கோடி மக்களுக்கும் ராமர் கோயிலுக்கும் காசிக்கும் கனெக்ட் இருக்குன்னு சொல்லிட்டு அடிச்சு சொல்றாங்க. இன்னைக்கு ராமர் கோயிலுக்கும் காசிக்கும் போயிட்டு வந்தவங்க அத்தனை பேருமே பார்த்தோம்னா அவங்கள்ட்ட வந்து ஒரு நல்ல சேஞ்சஸ் தெரியுது. அதாவது மத நம்பிக்கை இல்லாம இருந்தவங்க கூட அந்த அயோத்திக்கு ராமர் கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு பிறகு மிகப்பெரிய மாற்றத்தை நம்மளால வந்து பார்க்க முடியும். அதனால யாராவது எழுதி கொடுக்குறாங்கன்னா அதுல என்ன எழுதியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்து புரிஞ்சு கூட படிக்கிறது இல்ல நம்முடைய ஸ்டாலின் ஐயா அவர்கள். எனக்கு அது எழுதி கொடுக்குறேன், எழுதி கொடு நான் பாட்டு படிச்சுக்கிறேன். யார் என்ன சொன்னாலும் பரவாயில்லை. அது மட்டும் இல்ல 2024 பார்லிமெண்ட்ரி எலெக்ஷன், பார்லிமெண்ட்ரி தேர்தலுக்கு முன்னாடி பார்லிமெண்ட்ல நம்முடைய பாரத பிரதமர் சொல்றாரு, இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல, வெறும் ட்ரைலர் அப்படிங்கிறாரு. இது ஒண்ணுமே இல்ல, இவ்வளவு தூரம் நான் செஞ்சிருக்கேன், இதனால எனக்கு பெருமைன்னு சொல்லல, இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல, இது வெறும் ட்ரைலர் தான், என்கிட்ட 1000 வருஷத்துக்கு உண்டான பிளான் இருக்கு அப்படிங்கிறாரு. என்ன ஒரு தைரியம், என்ன ஒரு மன உறுதி, என்ன ஒரு நம்பிக்கை பாருங்க. என்கிட்ட ஒரு மனுஷன்கிட்ட 1000 வருஷத்துக்கு அப்புறம் இந்தியா எப்படி இருக்குன்னு சொல்லுங்கிற பிளான் என்கிட்ட இருக்கு அப்படிங்கிறாரு. அது மட்டும் இல்லாம அவர் இருக்கலாம், நான் இருக்கேன், எனக்கு பின்னாடி யார் வந்தாலும் சரி இது மாதிரி கொண்டு வருவாங்கங்கிற அந்த நம்பிக்கை அவங்கள்ட்ட இருக்கு. இப்ப அதே மாதிரி ஸ்டாலின் ஐயாவால சொல்ல முடியுமா, எனக்கு பிறகு என் மகன் தான் வந்து இந்த நாட்டை ஆள முடியும், எனக்கு பிறகு துரைமுருகனுடைய மகன் வந்து இந்த நாட்டை தமிழ்நாட்டை ஆள முடியும், ஏதோ ஒரு தொண்டன் வந்தா கூட என்னுடைய ஐடியாலஜி படி வருவாங்கன்னு சொல்ல முடியுமா? கண்டிப்பாக முடியாது. ஏன்னா உங்களுடைய ஐடியாலஜி உங்க கூட்டத்துல இருக்கவங்களே வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. உங்க கட்சி தொண்டர்களே இன்னைக்கு வரைக்கும் நேத்து கூட சொல்றாங்க, இல்ல இந்த முறை வந்து நல்ல ஆட்சி மாற்றம் இருக்கு, வித்தியாசமான முறையில இந்த முறை ஓட்டே வந்து ரொம்ப வித்தியாசமா போய்கிட்டு இருக்கு, அதனால வந்து உங்களுடைய தொண்டர்கள் வந்து மிகவும் சோர்ந்து போயிட்டாங்க, அவங்கள என்கரேஜ் பண்ண பாருங்க. அதை விட்டு போட்டு நீங்க இப்ப போயிட்டு சம்பந்தமே இல்லாம மறுபடியும் பாஜகவை பத்தி பேசுறதுனால பிரயோஜனமே இல்லை. ஏன்னா மக்கள் வந்து இன்னைக்கு புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, நமக்கு ஒரு நிம்மதியான ஒரு அரசாங்கம் வேண்டும். நீங்க மதசார்பற்ற கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு கூட இருக்கிறவங்க ஃபுல்லாவே மதம் சார்ந்த ஆளுகளா வச்சிருக்கிறீங்க. இது யாரு எப்படி ஏத்துக்குருவா? இஸ்லாமியர்கள் இருக்காங்க, கிறிஸ்தவர்கள் இருக்காங்க, அவங்களுக்கு நீங்க சீட்டு கொடுத்துருக்கீங்க. அது வந்து திமுக கட்சியில இருந்து கொடுக்கல, அவங்க தனி கட்சி இருந்ததுனால அவங்களுக்கு நீங்க சீட்டு கொடுத்துருக்கீங்க. அப்புறம் எப்படி நீங்க மதசார்பற்ற கூட்டணியில எங்க கூட இருந்து நாங்க சீட்டு கொடுத்துருக்கோம் சொல்றதே வந்து மிகப்பெரிய இது வந்து பொய்.